ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாங்கனி சமையல். இன்னைக்கு நம்ம மாங்கனி சமையல்ல ரொம்பவே அட்டகாசமான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் உருளைக்கிழங்கு பஜ்ஜி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த உருளைக்கிழங்கு பஜ்ஜி டீ போடுற டைம்ல டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாங்க. நம்ம வீட்டுக்கு திடீர்னு விருந்தாளிங்க வந்துட்டாங்க, இல்ல குட்டீஸ் ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்டாங்க அப்படின்னா கூட வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டும் வச்சு உடனடியாக செய்யக்கூடிய ரெசிபி தான் இது. சரி வாங்க, இப்போ உருளைக்கிழங்கு பஜ்ஜி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு பஜ்ஜி பண்றதுக்கு பெரிய சைஸ்ல ஒரு உருளைக்கிழங்கு தோலெல்லாம் நீக்கிட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இது மாதிரி பெரிய சைஸ் உருளைக்கிழங்கா எடுத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு சீவறதுக்கும் ரொம்பவே ஈஸியா இருக்கும். உருளைக்கிழங்கு பீசஸும் ஒரே மாதிரி கிடைக்கும். இது இப்ப வாழைக்காய் சீவர கட்டையால நல்லா மெலிசா சீவி எடுத்துக்கலாம். வாழைக்காய் சீவர கட்டை இருந்துச்சுன்னா அதுல வச்சு சீவிக்கோங்க, இல்லைன்னா கத்தியிலேயே கூட நல்லா மெலிசா சீவி எடுத்துக்கோங்க. இது மாதிரி தோலெல்லாம் நீக்கிட்டு தாங்க சீவணும், அப்பதான் நமக்கு சரியா சீவ வரும். பாருங்க, இப்ப எல்லா உருளைக்கிழங்கையுமே சீவி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க, ரொம்பவே மொத்தமா இருக்கக்கூடாது. நமக்கு மீடியம் சைஸ் பீசஸாக 25 அளவுக்கு கிடைச்சிருக்குங்க. அடுத்தது நம்ம பஜ்ஜி மாவு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு ஒரு மிக்சிங் பவுல்ல 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கோங்க. நான் 200 கிராம் கப்ல 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேங்க. கூடவே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு. நம்ம அரிசி மாவு சேர்க்கிற போது பஜ்ஜி வந்து நமக்கு மேல நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். அரிசி மாவு இல்லைன்னா இடியாப்ப மாவு கூட சேர்த்துக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு சேர்த்துனீங்கன்னா போதும். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், காரத்துக்கு 1 டீஸ்பூன் மிளகாய் தூள். நான் 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன், நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. கூடவே 2 ஸ்பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள். இது கூட 2 ஸ்பிஞ்ச் அளவுக்கு சமையல் சோடா இருந்தா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. சேர்த்துனோம்னா வாழைக்காய் பஜ்ஜி வந்து நல்லா பொசு பொசுன்னு கிறிஸ்பியா இருக்குங்க, அதுக்காக தான். இது கூட இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பும் சேர்த்திட்டு கூடவே கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்தி இட்லி மாவு பதத்துல கரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு வந்து ரொம்பவே இலகன மாதிரி இருந்துச்சுன்னா நமக்கு உருளைக்கிழங்குல வந்து ஒட்டாதுங்க. கரெக்டா இட்லி மாவு பதத்துல தான் இருக்கணும். பாருங்க, இப்ப மாவு ரெடி ஆயிடுச்சு. மாவு வந்து இந்த அளவுக்கு நல்லா திக்னஸா இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ரொம்பவே திக்கா இருந்துச்சுனாலும் நமக்கு பஜ்ஜி வந்து பொசு பொசுன்னு வராதுங்க. அதனால கரெக்டா இட்லி மாவு பதத்துல இருக்கணும். இப்ப நமக்கு பஜ்ஜி மாவு ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம பஜ்ஜி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில எண்ணெய் நல்லா சூடாயிட்டு இருக்குங்க. எண்ணெய் சூடானதும் ஸ்டவ் வந்து மீடியம் ஹீட்ல வச்சுட்டு நம்ம சீவி வச்சிருக்கிற உருளைக்கிழங்க பஜ்ஜி மாவுல டிப் பண்ணி உள்ள போட்டுருங்க. எண்ணெய் வந்து பஜ்ஜிக்கு நல்லா சூடா இருக்கணுங்க, அப்பதான் நல்லா பொசு பொசுன்னு பொரிஞ்சு வரும். எண்ணெய் வந்து சூடாகாம இருந்துச்சுன்னா நமக்கு பஜ்ஜியும் எண்ணெய் குடிக்க ஆரம்பிச்சிடும், நல்லா பொசு பொசுன்னு பொரிஞ்சு வராது. இந்த உருளைக்கிழங்கு பஜ்ஜி பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. நம்ம வாழைக்காய் பஜ்ஜி செய்யறதை விட இது ரொம்பவே ஈஸி தான். டேஸ்டும் பாத்தீங்கன்னா நமக்கு வாழைக்காய் பஜ்ஜி மாதிரியே ரொம்பவே சூப்பரா இருக்கும். பாருங்க, பஜ்ஜி இப்ப ஒரு சைடு பொரிஞ்சு நல்லா மேல வந்துடுச்சு. அடுத்த சைடு திருப்பி விட்டுறலாம். 2 சைடும் நல்லா பொரிஞ்சு பபிள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்கினதும் வெளியில எடுத்துடலாம். இது மாதிரி லைட்டா கலந்து விட்டுட்டே இருங்க. பாருங்க, இப்ப பஜ்ஜி 2 சைடும் பொரிஞ்சு பபிள்ஸ் எல்லாம் ஒரு 90% அடங்க ஆரம்பிச்சிடுச்சுங்க. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வெளியில எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லா பஜ்ஜியுமே பொரிச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளவுதான், நமக்கு இப்போ ரொம்பவே டேஸ்டியான உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரொம்ப ரொம்ப சூப்பரா தயாராயிடுச்சு. கண்டிப்பா நீங்களும் இதே மெத்தட்ல செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. என்னுடைய இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மாங்கனி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.